வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கரிவல். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ கடாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணி கருப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் கொஞ்சம் வினிகர் சோப் ஆயில் போட்டு அதை போட்டு வச்சுடுங்க. மார்னிங் ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடும். நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்றைக்கி நான் முட்டைக்கோசு அப்புறமா முழு பாசி பருப்பு வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லப்போம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் முட்டைக்கோசு, ஒரு கப்பு முழு பாசி பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தேக்கரண்டி தேங்காய், கருவேப்பிலை, கடுகு, சால்ட், ஆயில். கடாயில் கொஞ்சம் ஆயில் போடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அது காஞ்சது கடுகு, கடுகு வெடியுது. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இல்லைன்னா மேலே சிடியும். கருவேப்பிலை, கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாசி பருப்பை வேக வச்சிருக்கேன், பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு. ஸோ கொஞ்சம் கேபேஜ் வெந்த பிறகு அதை ஆட் பண்ணலாம். இப்போ கேபேஜ் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சால்ட் போடலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டு. முக்கால் வெந்திருக்கு கேபேஜ். இதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சா பாசி பயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு கேபேஜ் பொரியல்னாலே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது இதை சென்டரில் சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு கேபேஜ் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஆர்ஸ். இன்றைக்கி பண்ண முட்டைக்கோஸ் பாசிப்பயிர் பொரியல் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தேவையான டிஷ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா?